ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் ஃப்ரம் சில்லுன்னு ஒரு டாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செல்லர் டு காஸ்ட் பர்ஃபெக்டாக எப்படி ஷாப்பிங் பண்ணுறது, நிறைய பேர் அதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம எந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது செல்லர் டு காஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா, நான் ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணி எப்போது நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோமோ அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ஸ் லிஸ்ட்னு இருக்கிற இடத்துல சைன்இன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் செட்டிங் வந்துடும். நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணும்போது ஹோம் பேஜ் பார்க்கணும். ஏன்னா அங்கே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணியிருக்கிறது ஃபெமிலியரானது போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக இருக்குது, நம்மளுக்கு அது ஓகேவான்னு நம்ம அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சது அதில் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு பாருங்கள், மேக்கப் ப்ரஷ்ஷு, இல்லைன்னா நம்ம அதை ஃபேஷியலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 9 rupees தான் போட்டிருக்கு. எனக்கு அது ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா 9 rupeesங்கிறது ரொம்ப சீப்பான அமௌண்ட்டு தான். ஒரு ப்ரஷ்ஷோட காஸ்ட் வந்து எப்படியும் 10 to 15 இருக்கும். ஸோ 9ங்கிறது ஓகே. நம்ம ஒன்று ஒன்றா அதை ரோல் பண்ணி பாருங்கள், அதோட இமேஜஸ் எல்லாம் ஓகேவான்னு. கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அதுலேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதனால் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கலரை வந்து ரேண்டம்னு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன்னா அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த ஜுவல்லரி பாருங்கள், ப்ளூ கலர் அழகாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 43 தான் போட்டிருக்காங்க. எனக்கு அதோட காஸ்ட் ஓகே அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னா ஓப்பன் பண்ணுங்கள். கீழே அதுக்கு ரிலேட்டட் இமேஜ் பாருங்கள், அதில் அந்தளவுக்கு ஓகேவா எதுவும் இல்லை. நம்ம மேலே போய் அதையே ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். அதுக்கு கலர்ஸ் எதுவும் கேட்கல, ஸோ அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆட் டு வாய்ஸ் லிஸ்ட்டுன்னு கேட்குதுல, நீங்கள் இப்போ காசு இல்லை அப்படின்னா இப்போ ஷாப் பண்ணி வச்சுட்டு பின்னாடி கூட வாங்கிக்கலாம். அதுக்கு வாய்ஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு எது ஓகேன்னு ஹோம் பேஜ்லேயே தேடுங்க. அந்தளவுக்கு எதுவும் ஓகேவா இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், தேடிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா. அதோட ப்ரைஸ் 19 தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அது. ஸோ அதனை அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் கீழே பார்த்துக்கோங்க. ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். ரிலேட்டடான இமேஜ் எதுவும் இல்லை அவ்வளோவா. அடுத்து ஹோம் பேஜ் போயிட்டேன். நெக்ஸ்ட் ஏதாவது பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இந்த கேட்டகரிஸ்னு கீழே ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தனித்தனியாக தேவையோ அதெல்லாம் நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். உமன்ஸ் கிளாத்து, மென்ஸ் கிளாத்து, கிட்ஸு, பியூட்டி, ஆஃபீஸ், எலக்ட்ரானிக், மென்ஸ் பேக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அந்த டிஷர்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளாத் ஓகேவா இல்லை. அடுத்து பாருங்கள், இயரிங்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும். கிளாஸஸ் பார்க்கலாம். நான் பியூட்டியை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்ச் இருக்குது, 24 rupees போட்டிருக்கு. அது ஓகே தான். அதோட ஸ்பாஞ்சோட ரேட் வந்து 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பிராண்டடு கொஞ்சம் நல்லா இருக்கிறது.
இதை நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். கீழே ரிலேட்டடாக எந்த இமேஜும் இல்லை. கலர் வந்து ரேண்டம் தான், அதனால் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். அடுத்து அதுக்கு ரிலேட்டடான இமேஜில் வந்து இது இருந்தது இல்லையா, மஸ்காரா பென்சில் அண்டு ஐப்ரோ பென்சில் இருந்தது. அது எனக்கு ஓகேவா இல்லை. ஸோ நம்ம பேக் வந்துடலாம். இதில் பாருங்கள், ஃபேஷியல் அந்த பேண்டு 32 ருபீஸ்க்கு இது ஓகே தான். வீட்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணுறவங்களா இருந்தால் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேட்டடான ஷாப்பிங் எதுவும் அவ்வளோவா நல்லா இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. நான் அதனால் பேக் வந்துட்டேன். அப்படியே ரோல் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஐலாஷ் கர்லர் இருக்கு இல்லையா, அதோட ருப்பீஸ் வந்து 29 தான் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் எனக்கு ஓகே தான், அதனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிலேட்டடான எதுவும் இல்லை. அப்படி போங்க. அந்த ஸ்பாஞ்ச் கூட ஓகே தான். நம்ம மேக்கப் ஐட்டமில் தேடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் அக்சசரிஸ் தான் வருது. நம்ம மேக்கப் ஐட்டம் வேணும்னா நைக்காவில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் அமேசானில் வந்து இந்த லிப்ஸ்டிக் ஸ்டாண்ட் வந்து 290க்கு எடுத்தேன். இவங்க 105 போட்டிருக்காங்க. ஓகே தான், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன், அதனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க, டேமேஜ் ஆகாமல் இருக்கும். லிப் பாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு, ப்ரஷ், இந்த மாதிரி எல்லாமே ஓகேவாக இருக்குது. பேக் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து உமன் பேக் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லிம் பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் கலர் பாருங்கள், 37 தான் போட்டிருக்காங்க. எனக்கு ஓகே தான். அது ரிலேட்டடான இமேஜ் அவ்வளோவா நல்லா இல்லை. இதுலேயே நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் ஆட் டு கார்ட்டில். இந்த ரெட் கலர் பேக் கூட சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 84 தான் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. நான் இதில் வந்து பிங்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேக்ஸ் இருக்குது. இதில் வெரைட்டிஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு பேக் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போது எங்கே போனாலும் பேக் தான் ஷாப் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 276 போட்டிருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு இது ஒர்த்தபிளாக எனக்கு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது ப்ரைஸுக்கு ஓகேவான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லா பேக்குமே நல்லா இருக்குது. எனக்கு ஸ்லிம் பேக் ரொம்ப பிடிக்கும். வாவ், இந்த பிளாக் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் என்ன மாதிரி ஷாப் பண்ண பிடிக்கும்னா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. நிறைய பேக் வெரைட்டிஸ் இருக்குது. இது நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன் டே கூட பத்தாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி ப்ரைஸ் அவ்வளோ சீப்பாக போட்டு வந்து நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்மி கூட போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. அப்படி பேக் வந்துடுங்க. நான் பியூட்டி கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் இயரிங்ஸ், நிறைய அக்சசரிஸ் இருக்குது நம்மளுக்கு தேவையானது எல்லாமே. நான் அதில் வந்து இந்த கிளாஸஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 58 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. உண்மையாகவே நல்லாயிருக்கு. நான் வந்து இதை பர்பிள் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து அதில் அவங்க ஃபஸ்ட் நம்ம காமிச்ச இமேஜ் இது நல்லா இருந்தது. ஸோ வந்து நம்ம ஒயின் ரெட்டு தான் செலக்ட் பண்ணோம். ஒயின் ரெட் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா, உங்களுக்கு எது கலர் பிடிக்குமோ அது செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஷாப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஒரு நாள் கூட அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். இது சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் நல்லாயிருக்கு. மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம வந்து மொபைல் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
அதனால் நம்ம மொபைல் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிளாஸ்லாம். பேக் வந்தாச்சு. நம்ம இயரிங்ஸ் பார்க்கலாம். நிறைய இயரிங்ஸ் இருக்குது இதில். அதில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ், நம்மளுக்கு எது ஓகே அப்படி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த பிளாக் இது நல்லா இருக்குது, இந்த இயரிங்கை நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து நான் சில்வர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய இயரிங்ஸ் இருக்குது. நம்ம அதை செக் பண்ணலாம் முதல்ல அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு. வைஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து அதிலேருந்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்கும், மை அக்கௌண்ட்டில் இருக்குது வைஸ் லிஸ்ட்டு நம்ம போட்டது. நான் ஆட் டு கார்ட்டு கொடுத்துட்டோம். நம்ம கார்ட் வந்தாச்சு. இதில் வந்து நம்ம கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் 1 டெலீட் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே 2 செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இதில் இருக்குது. இதில் டோட்டல் ப்ரைஸ் வந்து 574 போட்டிருக்காங்க. கீழே வந்து 7 to இது வந்து நிறைய பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்க்கலாம். நீங்கள் டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் வச்சு பாருங்கள். அதாவது இந்த கம்மல் வந்து ஒரு 150 வைங்க, இந்த கிளாஸ் வந்து ஒரு 150 வைங்க, இந்த பேக் ஒரு 150 வைங்க. அப்படியே நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக அந்த லிப்ஸ்டிக் ஸ்டாண்டு வந்து 290க்கு நான் வாங்கினேன். நீங்கள் ஒரு 200 அப்படி வச்சு பாருங்கள். இது கிடைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடணும். நம்ம நைக்காவில் கிடைக்கும், அதுலேயும் இந்த மாதிரி அமௌண்ட்டு தான் இருந்தது. ஆனால் இதில் சீப்பாக கொடுத்துருக்காங்க. பட் ஷிப்பிங் சார்ஜெலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். இதை ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் நம்மளுக்கு தேவையில்லாததை டெலீட் பண்ணிக்கலாம். இதில் வேறு கலர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜுவல்லரியை வந்து டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த இயரிங்ஸ் வந்து கூட 150க்கு ஓகேவான்னு தெரில. ஸோ அது வேணால் நம்ம டெலீட் பண்ணிடலாம். கீழே நான் ஆல்ரெடி கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் இந்த கிளாஸ் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். நம்ம செக் அவுட் பார்க்கலாம். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, நம்ம வந்து கார்ட் பேமெண்ட்டு தான் பண்ணணும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். குவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். பட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி, டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை போயிட்டு அமேசானில் கூட ஒரு செக்கப் பண்ணிவிடுங்க. இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகேவா, நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டு இருந்த காஸ்ட்டுக்கு இது ஓகேவான்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி, அதில் வந்து நீங்கள் சர்ச் கொடுத்து உள்ளே போய் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இது மாதிரி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா போதும். நான் அது ஆல்ரெடி பார்த்துருக்கனால இப்போ நான் உங்களுக்கு காட்டலை. நான் இதில் செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் கீழே அப்படியே ரோல் பண்ணுங்கள். அப்படியே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 980 வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் கீழே வந்து அமௌண்ட் வந்து 445, அவங்களோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து 167 தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து டேக்ஸ் வந்து 237 கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக வாங்கினாலே இந்த மாதிரி டேக்ஸ் அவைலபிள் தான், டேக்ஸ் தான் போடுறாங்க. அடுத்து வந்து அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க 40க்கு நம்மளோட ரிட்டனுக்கு. இது வந்து தேவையில்லாதது தான் அவங்க போட்டிருக்குது. அட்வர்டைஸிங் ஃபீ இந்த மாதிரி நிறைய போட்டு அதோட அமௌண்ட் வந்து 900 சம்திங் போட்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து 9 பீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட டோட்டல் ப்ரைஸ் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1900 சம்திங் இருந்துச்சு. 9 பீஸுக்கு 915ங்கிறது ஓகே தான் நம்மளுக்கு இல்லையா. அப்படி நீங்கள் யோசிங்க, அப்படி ஓகே பண்ணுங்கள். இப்போ 915ங்கிறது ஓகே தான், அந்த ப்ரைஸ் வந்து ஓகே தான். 9 பீஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது, அந்த பேக் எல்லாத்தையும் வச்சு ஓகே தான்.
டோட்டலாக கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு தடவை கூட கால்குலேட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும்போது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 445 பார்த்துட்டு நம்ம திரும்பி இந்த மாதிரி பார்க்கறனால தான் நம்மளுக்கு பிரச்சனையாகுது. நீங்கள் இதே மாதிரியே செலக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூசன் இல்லாமல் நம்ம ஷாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸில் பார்த்துட்டு நம்ம கடைசியாக அவங்க இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு பொறுத்து ஓரளவுக்கு மற்ற ஆப்பில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆகிடுது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஓகே தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு ஓகேனா ஷாப் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். இது நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது எப்படி, இது ரொம்ப ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ராடக்ட்லாம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது ஸ்பான்சர்டு வீடியோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. முழுக்க இது இந்த ஆப்புக்காக நான் ஸ்பான்சர் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் தான் நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை உங்களுக்காக பண்ணுறேன். இந்த ஆப் உண்மையாகவே ஒரு நல்ல ஆப் கிடையாது, எனக்கு நானே வச்சுக்கிற ஆப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அப்படியே பின்னாடியே போய் ப்ளே ஸ்டோரில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் என்ன ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அப்படி ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.